வணக்கம் பாலாஜி. கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையில் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் குளறுபடிகள் நடந்துள்ளதாக கூறி தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் சபின் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஆகியோருக்கு புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். கடந்த மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையின் போது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டதில் பெரும் முரண்பாடுகள் இருந்ததாக அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 4500 வாக்குகள் தபால் வாக்குகள் எண்ணப்பட வேண்டிய நிலையில் வெறும் 2500 வாக்குகள் மட்டுமே எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டதாகவும் இது குறித்து தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அப்போதே முறையிட்டும் இறுதி முடிவுக்கு முன்னதாக சரி செய்யப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட நிலையில் அது நிறைவேற்றப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் செயல்பாட்டிலும் பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள், குறிப்பாக வாக்குச்சாவடி எண் 169 இருந்த இயந்திரத்தில் வாக்குப்பதிவு தொடங்கிய நேரம் காலை 5:45 மணி என காட்டியிருக்கிறது. இயந்திரத்தின் நம்பகத்தன்மை குறித்த சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாகவும் அதே போல வாக்குச்சாவடி எண் 76 இருந்த இயந்திரத்திலும் பதிவான வாக்குகளை சரிபார்ப்பதில் சிக்கல்கள் இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். வாக்கு எண்ணிக்கையில் 18 முதல் 22 வரையிலான சுற்றுகள் எவ்வித வெளிப்படைத்தன்மையும் இன்றி நடத்தப்பட்டதாகவும் ஒவ்வொரு சுற்றின் முடிவுகளையும் தனித்தனியாக அறிவிக்காமல் பல சுற்றுகளை ஒன்றிணைத்து ஒட்டுமொத்தமாக அறிவித்தது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் அவர் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார் பாலாஜி. மேலும் வேட்பாளர் மற்றும் அவரது முகவர்கள் எழுப்பிய நியாயமான ஆட்சேபனைகளுக்கு தேர்தல் அதிகாரிகள் உரிய விளக்கம் அளிக்காமல் அவசரமாக முடிவுகளை அறிவித்தது ஜனநாயகத்திற்கு எதிரானது என தெரிவித்துள்ள ஸ்டாலின் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட 76 மற்றும் 169 வாக்குச்சாவடிகளில் உடனடியாக மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என்றும் மற்ற இயந்திரங்கள் மற்றும் தபால் வாக்குகளை மீண்டும் ஒரு முறையாக மறு எண்ணிக்கை செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தேர்தல் நடைமுறையின் வெளிப்படைத்தன்மையும் நேர்மையையும் உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்றும் அவர் அளித்துள்ள மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார் பாலாஜி.